என்ன பண்ணிடுவான், அவன் கிட்ட வந்தவுடனே பாட்டி மாதிரி இப்படின்னு செஞ்சு காட்டுவான். அதை பார்த்துட்டு அந்த சியோல் கம்முன்னு போயிடுவான். கம்முன்னு போனதுக்கப்புறம் மறாவது நாள் இவன் நின்றுக்கிட்டு இருப்பான். சியோல் இவனை பார்த்துட்டு மாடு வருதுன்னு கத்துவான். சியோல் இவனை கிண்டல் தான் பண்ணுறான் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இவன் சும்மா நிற்பான். உண்மையிலே மாடு வந்துடும். மாடு வந்தவொடனே திட்டுன்னு ஓடி இவன் கீழே தடிக்கி விட்டு கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தவுடனே அவன் வந்து தூக்கி விடுவான் இவனை. சியோல் தூக்கி விட்டவுடனே சாரி, நான் நேற்று வந்து உனக்கு விளையாட்டுக்கு சொல்லிட்டேன் சாரி அப்படின்னு இவன் சொல்லுவான். ஏன் அதுக்கு தான் நேற்றே சாரி கேட்டல நீ அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ தான் இவனுக்கு தெரியும் பாட்டி ஒவ்வொரு முறையும் இப்படி செய்கிறது வந்து இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வரும். அப்புறம் ஒரு நாள் பாட்டி வீட்டில் விளைஞ்ச பூசணிக்காயெல்லாம் எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போகிற வரையான்னு சொல்லிட்டு பேரனையும் கூப்பிட்டுக்கிட்டு சந்தைக்கு போகும். சந்தையில் போயிட்டு பேரனை ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு பாட்டி அந்த பூசணிக்காய் விற்கிறதுக்கு வர்றவங்க போகிறவங்கலாம் கெஞ்சி விற்கும். அப்புறம் கஷ்டப்பட்டு விற்றுட்டு அதில் வந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு இவனுக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுக்கும். அப்புறம் ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கும். அதெல்லாம் பார்த்து இவன் ரொம்ப மனசு கலங்கி போயிடுவான். அதெல்லாம் முடிஞ்சு கையில் கொஞ்சம் மிச்ச காசு இருக்கும். அந்த மிச்ச காசோடு இவனை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு பாட்டி கேட்கும், உனக்கு வேறு ஏதாவது சாப்பிட வேணுமா அப்படின்ட்டு கேட்கும். அப்போ அந்த பஸ்ஸில் ஒரு சின்ன பொண்ணு ஒரு சாக்கோ பை சாப்பிட்டு அந்த கவரை கீழே போட்டிருக்கோம். அந்த இது வேணும்னு சொல்லுவாள். சொன்னோடனே அந்த கவரை எடுத்துகிட்டு போய் பாட்டி அவங்க பழைய ஃப்ரெண்டு ஒரு பாட்டியம்மா இருப்பாங்க, அந்த கடையில் போயிட்டு அதை கொடுத்து அந்த சாக்கோ பை வாங்க போகும். அந்த பாட்டியம்மாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு 75 வயசு உறவு. அந்த அம்மா கேட்கும், உன் பேரன் ஊர்லேருந்து வந்திருக்கானாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் கால் சரியாக இருந்தால் நான் உன்னை பார்க்க வந்திருப்பேன், என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசிகிட்டு இருக்கோம். சரி, 2 பேருக்கும் வயசாகி போச்சு, நானும் நீயும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் எப்படியாவது இருந்தாலும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. அந்த சீன்லாம் வந்து படத்துக்கு தேவையே இல்லாத சீன் மாதிரி தெரியும். அவ்வளோ அந்யோன்யமாக அவங்க 2 பேரும் இருப்பாங்க. இந்தம்மா அந்த வாங்கின பொருளுக்கெல்லாம் காசு கொடுக்கும். அந்தம்மா அதெல்லாம் வேணான்னு கொடுத்த காசுக்கு மேலேயே அதிகமாக பொருளெல்லாம் போட்டு திருப்பி கொடுத்து விடும். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு பேரங்கிட்ட பாட்டி அந்த சாப்பிட்றதுக்கான அந்த சாக்கோ பையெல்லாம் கொடுத்துட்டு அந்த அதே பஸ்ஸில் இந்த சியோல்ன்ற பையனும் வந்திருப்பான். அவனும் சாங்குவும் அந்த பஸ்ஸில் நீங்கள் போங்க, நான் வந்து அப்புறம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கையில் இருக்கிற மூட்டையை பேரங்கிட்ட கொடுக்கும். அந்த மூட்டையெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவான். பஸ்ஸு புறப்பட்டுரும். பாட்டிக்கு முன்னாலே ஊருக்கு போன சாங்கு வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். பாட்டி வராதனால பாட்டியை பார்க்குறதுக்காக பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பாட்டி வருவாங்களான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். ஒவ்வொரு பஸ்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். எந்த பஸ்ஸுலையுமே பாட்டி வந்திருக்க மாட்டாங்க. கடைசியாக ஒரு பஸ்ஸு வரும், அந்த பஸ்ஸுலேயும் பாட்டி வந்திருக்க மாட்டாங்க. என்னடா பாட்டி வரலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். ரொம்ப தூரத்தில் பாட்டி நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. பஸ்ஸுக்கு கொடுக்குற காசை பேரனுக்கு செலவழிக்கலாமே அப்படின்றதுனால பாட்டி நடந்தே ஊருக்கு வந்திருக்கோம். இதை பார்த்துட்டு பாட்டிக்கிட்ட நேராக ஓடி போய் சாங்கு ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். மறுபடியும் பாட்டி ஏற்கனவே செஞ்ச செய்கை மாதிரி இப்படி செய்யும். அதை பார்த்துட்டு பாட்டி அவன்கிட்ட வந்து மூட்டையை கொடுத்துருக்கோம், அப்போ வாங்க மாட்டேன்னு இருப்பான். இப்போ போய் மூட்டையை கையில் வாங்கிட்டு பாட்டிக்கு முன்னால் நடந்து போயிட்டுருப்பான். பாட்டி பின்னால் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் அவங்களுக்குள்ளே நிறைய இடைவெளி இருந்திருந்தால் கூட இந்த சீனுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ளே எந்த இடைவெளியுமே இல்லை அப்படின்ற மாதிரி இந்த சீனை முடிச்சிருப்பாங்க. இந்த சீன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மறுநாள் சாங்கு விளையாட கிளம்பும்போது பாட்டி ஒரு பொட்டலை மாதிரி அவங்ககிட்ட கொடுக்கும். அவன் விளையாட போகிற ஜோரில் அது என்னென்னு கூட பிரித்து பார்க்காம பாக்கெட்டில் சொருகிட்டு விளையாட போயிடுவான். விளையாட முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அதை எடுத்து பார்ப்பான். திறந்து பார்த்தா அதில் அந்த பொட்டலத்துக்குள்ளே அவனுடைய அந்த வீடியோ கேம் பிளேயரும் அதுக்கு பேட்ரி வாங்குறதுக்காக கொஞ்சம் காசையும் உள்ள பாட்டி வச்சு கொடுத்துருக்கோம். அதை பார்த்த உடனே அவனுக்கு கண்ணே கலங்கி போயிடும். இந்த காசை மிச்சப்படுத்துறதுக்காக தான் நேற்று பாட்டி நடந்து வந்துச்சு போட்டிருக்கின்ற மாதிரி நினச்சிட்டு கண்ணே கலங்கி போயிடும். அதோட வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தால் வர்ற வழியில் பாட்டி கையில் ஒரு லெட்டரோடு நின்றுருக்கோம். அந்த லெட்டரில் என்னன்னா அவங்க அம்மா லெட்டர் போட்டிருப்பாங்க, சாங்கு வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட இவன் சொல்லியிருப்பான், பாட்டி உனக்கு என்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லி எனக்கு லெட்டர் போடு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஐ எம் சிக் அப்படின்னு சொல்லி எனக்கு லெட்டர் போடு அப்படின்னு சொல்லுவான். பாட்டிக்கு எழுத தெரியாதனால பாட்டிக்கு எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பான். பாட்டிக்கு அந்த தள்ளாத வயசில் கையெல்லாம் நடுங்கும், எழுத வராது. அதை பார்த்துட்டு இவன் அழுக ஆரம்பிப்பான். அதை பார்த்துட்டு பாட்டி அழுக ஆரம்பிக்கும். ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு சீனாக இருக்கும் அந்த சீனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து கூட்டு போகிறாங்கன்றதுக்காக வீட்டில் இருக்க எல்லா ஊசியும் எடுத்து எல்லாத்தையும் நூல் கோர்த்து வச்சுருப்பான். மறுநாள் வந்து பாட்டியிட்டேருந்து அம்மாவை கூப்பிட்டு போவாங்க. பாட்டி வந்து இவங்க 2 பேரும் பஸ் ஏற்றுறதுக்காக வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கும். பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது ஒன்றும் பேசாமல் நின்றுருப்பான்.
பஸ்ஸில் போய் ஏறுவான். ஏறணும் கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே இறங்கி வந்து பாட்டிக்கிட்ட ஒரு 2 அட்டையை கொடுப்பான். கொடுத்துட்டு ஏடி திரும்ப ஓடி போய் பஸ்ஸில் உட்காந்துக்குவான். உட்காந்த உடனே இவன் உட்காந்துருக்க ஜன்னல் பக்கம் வந்து பாட்டி கதவை தட்டும். பாட்டி திரும்பி கூட பார்க்க மாட்டான். தலையை குனிஞ்ச மாதிரியே உட்காந்துருப்பான். பஸ்ஸு புறப்பட்ட உடனே திரும்ப திடீர்னு ஓடி வந்து சீட்டுக்கு பின்னால் லாஸ்ட் சீட்டில் வந்து எட்டி பார்ப்பான். பாட்டியை பார்த்து பாட்டி இவனை நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும். பாட்டிக்கிட்ட வந்து இப்படி செஞ்சு காட்டுவான். பாட்டி நின்று பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கோம். பஸ்ஸு பாட்டு ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கும். இப்போ கட் பண்ணால் பாட்டி சைடு காட்டுவாங்க. பாட்டி நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போயிட்டு இருக்கும்போது இடையில பார்க்கும். அவன் என்ன கொடுத்தான்னா, ஐ மிஸ் யூ, ஐ எம் சிக் அப்படின்னு 2 அட்டையை கொடுத்துட்டு போயிருப்பான். அதை பாட்டி பார்க்கும். பார்த்துட்டு நடந்து போகும் பாட்டி. இப்போ வந்து எண்டு கார்டில் இந்த படம் வயதான பாட்டிகளுக்கு சமர்ப்பணம் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க. கடைசியாக அந்த பாட்டி நடந்து போக 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 நமக்கு எதையோ தொலைச்ச மாதிரியே இருக்கும். நம்மளை விட்டு ஏதோ போய்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். உண்மைதான். இந்த நாகரிக வளர்ச்சியில் நம்ம எல்லோரும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு போய் பணம் சம்பாதிக்கிறேன்ட்டு போகிறோம். ஆனால் கடைசியாக கூட்டி கழித்து நம்ம சம்பாரித்தது அதிகமாக தொலைச்சது அதிகமாக அப்படின்னு பார்த்தா சம்பாரித்ததை விட தொலைச்சது தான் அதிகமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரியான தாத்தா பாட்டி உறவுகள், அத்தை, சித்தப்பா, மாமா, பாட்டி, இந்த மாதிரியான உறவுகள் எல்லாம் நம்ம அதிகமாக தொலைச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள்லாம் நீங்கள் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். அவங்களுக்கு தெரிஞ்ச 2 உறவு தான். ஒன்று அங்கிள், இன்னொன்று ஆண்டி. ஆம்பளையாக இருந்தால் அவர் அங்கிள், பொம்பளையாக இருந்தால் அவங்க ஆண்டி. அப்படி தான் கூப்பிட்டுட்டு தெரியுதுங்க. அதுங்களுக்கு சித்தப்பா, அத்தை, மாமா யாரையுமே தெரியாது. அதனால் எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போங்க. குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து பெரியவங்களோடலாம் பேசாது. அவங்க பேசுகிறது இவங்களுக்கு புரியாது, இவங்களுக்கு பேசுகிறது அவங்களுக்கு புரியாதுன்னுவாங்க. அந்த பெரியவங்களுக்காவது இந்த பிள்ளைங்களை அவங்களோட பழக விடுங்க. அவங்க வந்து அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய அரவணைப்பு இதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு இல்லாமல் போயிடக்கூடாது. அப்போல்லாம் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை சொல்லணும். இந்த சமயத்தில் குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்தால் கூட அதில் இவங்க பெரியவங்களை பழி வாங்குறேன்னு சொல்லிவிட்டு இந்த புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு முதல்ல இவங்க பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த பிள்ளைங்களை பெரியவங்களோட சேர விட மாட்டாங்க. என்னமோ அந்த பெரியவங்களை பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு இந்த வேலையை பண்ணுவாங்க. உண்மையிலே இவங்க பெரியவங்களை பழி வாங்கலை. அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்களே செய்கிற துரோகம் தான் அது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுமையில் கீழே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.